ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நாங்கள் நேற்று வெனஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. எனக்கு இந்த டேஸில் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நேற்று ஓணம் பண்டிகை, அது கூடயே வந்து மிலாடி நோம்பி. ஸோ வந்து இந்த விசேஷங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். நிறைய பேர் வந்து பூக்கோளங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக சூப்பராக வந்து ஓணம்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம், லீவு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு. ஸோ வந்து எந்திரிச்சது லேட்டு. எந்திரிச்சிட்டு அத்தை மாமா வந்து தோட்டத்துக்கு வந்து போயிருக்காங்க. நம்ம பதியம் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, தென்னங்கன்று, அதெல்லாம் இன்றைக்கி வந்து எடுத்து நட போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து இன்றைக்கி செல்வியக்காங்க அவங்க கோட்ரஸில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து வண்டி கருப்பசாமி கோயில் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அங்கே வந்து கிடா விட்டு விருந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து போகிறோம். இந்த விலாக் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. சரி, இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாப்பா இங்கே பாரு. வடை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வடை வாங்கிட்டு வரதான் லேட்டு. நம்ம மரத்தோட காயவே எடுத்து அத்தை வந்து பதியம் போட்டிருந்தாங்கல்ல, இன்றைக்கி வந்து அந்த தென்னங்கன்று தான் வந்து நடவே போகிறோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கன்று வந்து போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 3 மட்டும் ஒரு 20 கன்று என்னமோ சம்திங் போட்டிருப்பாங்க போல். நல்ல ஆரோக்கியமாக நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்தது ஒரு 15 கன்று அப்படின்னு சொன்னாங்க. இது வளர்கிறதுக்கு 8 மாதம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதை தான் வந்து நட்டுட்ருக்கோம். பாப்பா வந்து ஒரு மரம், தம்பி வந்து ஒரு கன்று நடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து எங்களையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வடை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் போனோம். தென்னங்கன்று கூடயே வந்து கொஞ்சம் வேம்பு புண்ணாக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதையெல்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்களோட தாத்தா வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்கள் மரத்துலேருந்து கீழே விழுந்தது பார்த்திங்கன்னா நல்லா அது குறுத்து விட்டு வளர ஆரம்பிச்சிச்சு அந்த தென்னங்கன்று. தாத்தா வந்து சொல்லிகிட்டே இருந்தார், நம்ம மரத்தோட கண்ணவே எடுத்து பதியம் போட்டு வச்சா கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும், ஏன்னா நம்மளோடதெல்லாம் நல்லா வந்து நாட்டுக்காய் அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பண்ணவே முடியல. அத்தைக்கு திடீர்னு தோணி அத்தை வந்து இது மாதிரி பதியம் போட்டிருந்தாங்க. அது நல்லாவே சொல்லியிருந்தாங்க. நம்ம வெளியே கடையில் வாங்குறதுக்கும் நம்மளோட மரத்தோட கண்ணவே எடுத்து பதியம் போட்டு வச்சதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கடையில் போய் 160 ரூபா, 100 ரூபா, 80 ரூபா அப்படின்னு வாங்குற கன்று கூட இவ்வளோ திடமா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் யாராச்சும் உங்கள் தோட்டத்துக்குலலாம் வந்து இந்த மாதிரி நீங்களாக பதியம் போட்டிருக்கீங்களா? அதுக்கு வெளியே வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டு இருக்கு உள்ள, பெருசே 2 இருக்கு. நாங்கள் போகிறதுங்களையே வந்து மேக்ஸிமம் நட்டாச்சு. இன்னும் 2-3 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அத்தையும் சரி ஓகே நாங்கள் டீயை வச்சு குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்களும் வந்து விசேஷத்துக்கு வந்து செல்வியக்காங்க விசேஷத்துக்கு வேறு கிளம்ப வேண்டியது இருக்குது. அத்தை மாமா வந்து இன்றைக்கி வரலை. ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அந்த தென்னங்கள்லாம் அதிகம் போட்டதெல்லாம் எடுத்து நட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றணும், கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, அதனால் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி தான் வந்து தோட்டத்துக்கு போயிட்டு அந்த மாங்காய் இதெல்லாம் வந்து பறிச்சிட்ட உடனே வந்து கிளம்பிட்டேன் கொஞ்ச நேரத்துலையே. நீ வேணான்னா தின்னுட்டேன். இன்னும் பெருசாக இது தோட்டத்துக்கு போகிறக்கு முன்னாடியே காலையிலுக்கு வந்து பருப்பு சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க போயிருந்தேன். சரி வந்தோன்னே பிள்ளைங்கள ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி வந்துட்டார். ஒரு 11 மணிக்கு போகலாம் அப்படின்னாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கே மனுஷன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். ஓகே அப்படியே நார்மலாகி அப்படியே வண்டியில் போயிட்டுருக்கோம். சரி போகையில் வந்து கொஞ்சம் செல்ஃபியில் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கோம். மூஞ்ச பார்த்திங்கனாவே தெரியும், கொஞ்சம் கடுப்பாக தான் உட்காந்துட்டு வராரு. நானும் பிள்ளைங்க மணி அப்பா மட்டும் இன்றைக்கி எங்கள் கூட வராரு. நாங்கள் ஆக்சுவலாக முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்க்கெலாம் போகலான்னு பிளான் பண்ணோம். டைம் இருக்கா என்னன்றது தெரியல. அப்படி வீடியோ பாருங்கள். purple.com ஆமாம் பாப்பாவுக்கு கொண்டைக்கு பூ, காக்காவா கொண்டை பூ கொண்டு வரோம்.
அழகா அந்த ரைம் சொல்லிட்டு இருந்தாருங்க. திடீர்னு வந்து பிரேக் போட்டாரு. அதனால முன்னாடி போயிட்டு வந்தனால, "நீ எப்படி நான் ரைம் சொல்ல சொல்ல நீங்க பிரேக் போடலாம்" அப்படின்னு சொல்லி கோவம் வந்துருச்சு. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டா. சரி ஓகேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் சமாதானம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நேரா வந்து அவங்க குவார்ட்டர்ஸ்க்கே வந்துட்டோம். அங்க வந்து அப்படியே மழை வர மாரி கருக்கள் செம கருக்களு. அங்கிட்டு இருக்கு. உனக்கு தெரியுமா? பரவாயில்ல, தொலைஞ்சு போனா இங்கிட்டு வந்துருவா. அப்ப இங்க வந்தா இந்த இடத்துக்கு வந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருவியா? தொலைஞ்சு போனா பரவாயில்ல. இதுதான் திண்டுக்கல் ஏஆர். தண்ணியை தீத்துறாங்க. பாப்பா பாப்பா செல்வியத்தை ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருந்துச்சு, தெரியுமா உனக்கு? தெரியாது, எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதா? எந்த வீடு தெரியுமா? தெரியாது. அந்த பிள்ளை இருந்துச்சா இல்லையா? இந்த வீட்டுக்கு வந்தது இல்லையா? நான் அந்த குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த குவார்ட்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்க குவார்ட்டர்ஸ்லாம் இருந்தாங்க அவங்க. நீ இந்த மாதிரி ஏதோ ஒரு குவார்ட்டர்ஸ் கூட்டிட்டு போனா எங்களுக்கு தெரியும். ஏன் பாப்பா? நம்ம குவார்ட்டர்ஸ் போனால் மதுரைக்கு தான் போகணும், இல்லாட்டி கோயம்புத்தூர் போகணும், இல்லாட்டி வேடசந்தூரில் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க, அனாதை குவார்ட்டர்ஸாக இருக்கும். எங்களுக்கு அந்த ஊரே வேணும். வேறு குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? திருப்பூரில் குவார்ட்டர்ஸ் இருக்குது, போகலாமா? ஆமாப்பா, சரியான சென்டருப்பா. காரை கொண்டு போய் நேராக அவங்க குவார்ட்டர்ஸ்லேயே போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரமேஷனா அவங்களோட அந்த ஜீப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே இருக்க ஏஆரில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்து அந்தந்த வண்டியில் போனாங்க. நாங்களும் வந்து கையோட மணியை நிப்பாட்ட சொல்லிவிட்டு அதிலே வந்து ஏறிட்டோம். பாண்டியக்காங்களும் வந்திருந்தாங்க. மணி, தங்கராஜ் அண்ணா, ரித்வின் எல்லோரும் முன்னாடி உட்காந்துட்டாங்க. மகிழினி நானும் பின்னாடி உட்காந்துருந்தேன். அப்போல்லாம் போறிய பாப்பா பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன். போக மாட்டேன் அப்படின்ட்டா. வண்டி மூவிங்கில் வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஓடியாண்டுட்டு இருந்தா. கொஞ்சம் அப்படியே சமாதானம் பண்ணி உட்கார வச்சுட்டு இருந்தேன். வர வர கொஞ்சம் ஆக்டிடியூடு பிடிவாதனம் தான் ரொம்ப பண்ணுறா. அதை சிறுக சிறுக மாற்றணும். மகிழினிகிட்ட மற்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா படிக்கிறதோ எழுதுறதோ இதெல்லாம் ஓகே. பட் அந்த பிடிவாத குணம் தான் கொஞ்சம் ரொம்ப என்னை அறியாமே கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் பண்ணிடுது அப்படின்னே சொல்லலாம். யாரு? அவங்க வரல. எங்கள் அம்மா தென்னை மரம் நட்டுட்டு இருக்காங்க. தோட்டத்தில் ஒரு 15 குழி எடுத்துருக்கு தென்னை மரம் நடுறதுக்கு. அது ஆளை விட்டு தான் நடுறாங்க, நம்மளால இப்போ நட முடியாது. போகலாம் பார்வதிக்கு போயிட்டே போகலாம். பார்த்து சரிக்கிட்டு போ. பா போகலாம். அப்புறம் சம்பவக்காரி பாட்டு எப்படி பாடு? நம்ம கார் வாங்கணும் போது இங்கே தான் சாமி கும்பிட்டோம். 5 வருஷம் ஆகுது மீனா. இல்லை 2027 வந்து 5 வருஷம். 2027 மே வந்து 5 வருஷம் முடிஞ்சு. சாமி வருஷம் வருஷம் இந்த காலேஜில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே வந்து ஆடி மாதமே வந்து இந்த கிடா வெட்டு விருந்து வந்து முடிஞ்சிருக்கும். பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட்டு. ஆவணி மாதம் அது இந்த ஸ்கூல் லீவ் அப்போ வந்து வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க டிரைவர்ஸ் மட்டும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வரியெல்லாம் வசூல் பண்ணி இங்கே இந்த கோயிலில் வந்து கிடா வெட்டு விருந்தெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே பாப்பா வந்து சரியாக சாப்பிடல. ஸோ வந்து அந்த கேசரியை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தனியாக கொடுத்து அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ராஜாத்தி அவங்களும் வந்தாங்க. சரி ஓகே, அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். துணி, ஹர்ஷன் இவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தாரணி மட்டும் வரல, கயல் கண்மணியும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரிட்டன் வந்து கோகில போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்பா அவங்க அத்தை நிற்கிறனால வேகமாக ஓடிட்டா. ஸோ வந்து வரைய பாப்பா சாப்பிட ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இல்லை எனக்கு சோறு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஓடி வந்துட்டா. சாப்பாடு அப்படின்னு அந்த பிள்ளைக்கு எப்படி தான் இருக்குன்னே தெரிலங்க. காலேஜ் எங்கே போய் படிப்ப? பண்ணப்பட்டியிலையா? தூரமான எந்த ஊர்? திண்டுக்கல்லையா? திண்டுக்கல்ல போய் படிப்பாங்க? அமெரிக்காலையா? டெல்லியில்? பெங்களூரில் நீலாவில் போய் படிக்கிறியா? மணி, அப்பா, பிள்ளைங்க, தங்கராஜனா எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. வண்டி இருந்துச்சு அப்படின்னா வண்டியில் ஏறி உட்காந்துருக்கோம், நீங்கள் அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த பஸ்ஸில் வந்து வந்தாங்க. நாங்கள் வந்து ராஜாத்தி அவங்க வந்தனால அவங்க காரில், பிள்ளைங்க, செல்வியக்கா, நான், பாண்டியக்கா, ராஜாத்தி எல்லாருமே வந்து காரில் ஒரே காரில் உட்காந்து வந்துட்டோம்.
சரி அவங்க வரக்குள்ளே வந்து டீ ஏதோ ஒன்று குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டீ கடைக்கு வந்தாச்சு. வந்தோடனே உட்காந்து பேசிட்டு சாக்லேட் அதுன்னு வாங்கி பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி அவங்களும் வந்துட்டாங்க. அப்படியே பாய் சொல்லிட்டு எல்லாமே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. செல்வியத்தை வீட்டுக்கு போகணும், ஹசன் மாமா துப்பாக்கி எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். இல்லை நான் எடுத்து கொடுத்து விட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சரி பாய் பாண்டி பாய் பாய். கொஞ்சம் பர்ச்சேசிங் ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து கடைசியில் வந்து அங்கேயே ரொம்ப லேட் ஆயிருச்சு. வீட்டுக்கு வரையில் ஒரு 5 ஆயிருச்சு ராஜாத்தியவங்க வீட்டுக்கிட்டேயே. சரி இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரித்வீனுக்கு வந்து ஸ்கேட்டிங் கேட்டுகிட்டே இருந்தான். ராஜாத்தியவங்க வீட்டில் பிள்ளைங்க ஒரே ஒரு டைம் தான் போனாங்க. வேஸ்ட்டாக இருக்குது, 2 பேத்துக்குமே ஸ்கேட்டிங் இருக்குது, அது நீங்கள் வாங்காட்டி என்ன அப்படின்னு சொன்னாங்க. சரி ரித்வீனுக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு, கையோடு அங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு கீழே அப்பாவும் வந்து அந்த பருப்பு பொடி இதெல்லாம் எடுக்கணுன்னாங்க. அதை அப்பா வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தார். கயல் கண்மணி வந்து வரல. சரி பிள்ளைங்கள அப்படியே பார்த்துட்டு மகிழினிக்கு வந்து கயல் வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கையிலலாம் மாட்டுவோம்ல, அதில் வந்து மகின்னு பேர் எழுதி மகிழினிக்கும் ரித்வீனுக்கு ரித்வீன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணியிருந்தா. பாப்பாட்ட அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் ஓடணும் த்ரெட்மில்ல அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஆன் பண்ணி விட சொல்லி கேட்டுக்கிட்டே நிற்கிறா. அதை விழுந்துடணும் பாப்பா, வேணா பாப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கையில் கூப்பிட்டு வந்தா. ஏன் நாங்க இது மாதிரி இந்த டம்ளர்ல ஊத்தி தரணுமா? பிரச்சனை கிடையாது. டீ இந்த மாதிரி டேஸ்டா வச்சுக்கூடாது. அது யாருக்கு இது யாருக்கு? சுகர் கரெக்டாக போட்டுருக்கு. சுகர் அதிகமாக இல்லாமல் டிகாஷன் கரெக்டாக போட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் பக்கத்தில் தானே டீ கடைக்கு போகிற போல நேராக உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் டீ வச்சுட்டாலான்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு வாங்க. இப்போ வரட்டும் உங்கள் அக்காடை கேட்குறேன். என்னென்ன போட்டேன் மகின்னு பேர் போட்டு எழுதி கொடுத்துருக்கா, பண்ணி கொடுத்துருக்கா. இது எத்தனை நாளைக்கு வச்சுக்க போகிறீங்கன்னு தெரில. தம்பி ஒரு கம்ப்ளைண்ட்டு, எவ்வளோ இந்த டீயை குடிச்சு பார்த்துட்டு இனிமேல் இதே மாதிரி டீயை வச்சு கொடு. டிகாஷன் வந்து கரெக்டாக இருக்குது, சுகர் கரெக்டாக இருக்காமா. நான் அதை தான் இனிமேல் என்ன சொல்கிறேன், டீ கடைக்கு போகாத, நேரம் அங்கிட்டு போகிறது இந்த மேம்பாலத்தை தாண்டி இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து டெய்லி ஒரு டம்ளர் டீயை குடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் தான் வச்சு கொடுத்துக்குங்கன்றேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும். வரேன் சொல்லி கொடு. சரி அதே டெய்லி வந்துருன்றேன், ஏன் வரணுறக்கண்ணா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். மகிழினிக்கு ரொம்ப நாள் ஆசை, முடி இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் போய் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து ஆசையாக தான் இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து இந்த பாப் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மஷ்ரூம் கட், அந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றா. பட் ஆனால் சுருட்ட முடியல, அப்படி பண்ண முடியுமான்றதான் எனக்கும் தெரில. கடையில் கூட்டிகிட்டு போய் தான் கேட்கணும். இன்னும் கொஞ்சோண்டு முடி வளரட்டும் பாப்பா அப்படின்னு சொல்லி அப்பப்போ சமாதானம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கேட்டிங்கை கண்மணி வந்து போட்டு பார்த்துட்டு எப்படி ஓட்டணும்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி போட்டு காட்டிகிட்டு இருந்தா. பட் பாப்பாங்க 1 மந்த்தாக போயிருப்பாங்களாட்ருக்கு. சூப்பராக வந்து கண்மணி வந்து நடந்து காட்டியிருந்தா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரித்வீன் இப்போ தான் வந்து ஒரு 3-4 வீக்காக தான் வந்து போயிட்டுருக்கான். இப்போ தான் நிற்கிறதுக்கு சொல்லி தருவாங்க போல். சரி பாப்பாவோட ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக வாங்கணும்னு நினச்சோம், வேணாம் இதே போதும் அப்படின்ட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வாங்கிட்டு வந்தோம். ரித்வீன் நீ சும்மா வேணா நின்று காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி எடுத்து எடுத்து வைச்சு மேடம். இப்படி கால தூக்கு. வி மாதிரி ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கால தூக்கி வச்சு நடு. ஏல இப்பதான் ஒரு இதே மணி விழுந்துட்டான்டா. இல்ல கால இப்படி தூக்கு. பாய் சொல்லு. அது ஏன் பாவமா சொல்ற? பிரேஸ்லெட்லாம் எடுத்துட்டியா? பாய் தங்க. பாய் 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 பாய். கீழே விட்டுட்டா முன்னு. அப்பாவும் சித்தியும் வந்து கீழே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரேவதிக்கா அவங்களும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்புனாங்க. நாங்களும் அப்படியே வந்து கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் எழுத வைக்க வேண்டியது இருக்குது. நைட் டின்னர்லாம் சமைச்சிட்டு கிட்ஸுக்கான வீடியோலாம் எடுக்கணும். நம்ம பேஜில் ஃபீடிங் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபீடிங் கலெக்ஷன்ஸ் ஃபைனலாக லான்ச் பண்ணியாச்சு. இந்த வாட்டி வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் ஜஸ்ட் வந்து ஒரு 3 கலர்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். எப்படி மூவிங் ஆகுது அப்படின்றது தெரியல, அதனால தான். இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். அந்த 3 கலர்ஸோட ஃபோட்டோ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.